அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2024 வருடத்திற்கான கடகராசி புத்தாண்டு பலன்களை பார்க்க போறோம். 12 ராசிக்காரர்களுக்குமான புத்தாண்டு பலன்களையும் நம்ம சேனல்ல பார்க்க போறோம். மேஷம் முதல் மிதுன ராசி வரை ஆல்ரெடி வீடியோஸ் அப்லோட் பண்ணியாச்சுங்க. நம்ம சேனலுடைய லேட்டஸ்ட் வீடியோஸை செக் பண்ணி பார்த்தீங்கனாலே அந்த பதிவுகள் அவைலபிளாக இருக்கும். இன்றைய தினம் கடகராசிக்கான புத்தாண்டு பலன்களை துல்லியமாக நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். காலச்சக்கரத்தின் 4வது ராசியாக இருக்கக்கூடியது கடகம். ராசியின் அதிபதி சந்திர பகவான். ஜோதிட சாஸ்திரத்தில் சந்திர பகவானுடைய காரகத்துவம் மாத்ருகாரகன் மற்றும் மனது காரகன். மனித மனதிற்கு அதிபதியாக விளங்கக்கூடிய கிரகம் சந்திரன். அப்படிப்பட்ட சந்திர பகவானை அதிபதியாக கொண்ட கடகராசிக்காரர்கள் மிகவுமே வசீகரமானவர்கள். தங்களுடைய பேச்சால் செயலால் அடுத்தவர்களை வசீகரிக்கும் ஆற்றல் இந்த கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. மனோகாரகனாகிய சந்திர பகவானை அதிபதியாக கொண்டதனால் அதிகமாக உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாகவும் இந்த கடகராசிக்காரர்கள் இருப்பார்கள். சந்தோஷம், மகிழ்ச்சி, பூரிப்பு, காதல், வெறுப்பு, கோபம்னு அனைத்து வகையான உணர்வுகளையும் அதிகப்படியாக வெளிப்படுத்தக்கூடியவர்கள் இந்த கடகராசிக்காரர்கள். சந்திரன் தேய்ந்து கொண்டும் வளர்ந்து கொண்டும் இருப்பதை போல இவர்களுடைய மனமும் ஒரு நிலையில் இருக்காது. பிசிக்கலி பிரசன்ட், மென்டலி ஆப்சென்ட்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அதாவது உடல் ஒரு இடத்தில் இருக்கும், மனமோ வேறு எங்கேயோ அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும். 5 நிமிடத்தில் 1000 விதமான எண்ணங்களை சிந்திக்க கூடியவர்கள் கடகராசிக்காரர்கள். குடும்பத்தின் மீதும் நண்பர்கள் மீதும் அதிகமான பற்றுடையவர்களாக இந்த கடகராசிக்காரர்கள் இருப்பார்கள். பொதுவாகவே எல்லா மனிதர்களுடைய மனமும் அலைப்பாயக்கூடிய ஒன்று. அதிலும் கடகராசிக்காரர்களுக்கு நிகழ்காலத்தில் பிரசன்ட் டென்ஸ்ல மனது இருக்கவே இருக்காது. ஒன்று கடந்த காலத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க, அல்லது எதிர்காலத்தில் இன்னைக்கு சாயங்காலம் என்ன செய்ய போறோம், நாளைக்கு என்ன செய்ய போறோம், அடுத்த வாரம், அடுத்த மாதம், அடுத்த வருடம்னு ஃபியூச்சர்ல இவங்களுடைய மனம் இருக்கும். உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல்னு வள்ளுவர் சொன்னதை போல இவர்களுடைய எண்ணமும் சிந்தனையும் மிகவும் உயர்வானதாக இருக்கும். சிந்தனைகள் அனைத்தும் பிரம்மாண்டமாய் இருக்கும். அடுத்தவர்களை வழிநடத்துவது மற்றும் உதவிகள் செய்வதில் வல்லவர்களாய் இருப்பார்கள். இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்ட கடகராசிக்காரர்களுக்கு இந்த 2024 ஆண்டு எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். பொதுவாகவே ஆண்டு பலன்கள்னு வரும்பொழுது குரு பகவான், சனி பகவான் மற்றும் ராகு கேதுவை அடிப்படையாக வைத்துதாங்க பலன்களை நம்ம கணிப்போம். அதன் அடிப்படையில் பார்த்தோம்னா கடகராசிக்காரர்களுக்கு 2024 ஏப்ரல் மாதம் வரை குரு பகவான் 10ஆம் இடத்துல இருக்காரு. அதற்கு பிறகு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கு பெயர்ச்சியாகிறார். ஆண்டு முழுவதுமே சனி பகவான் 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறார். 9ஆம் இடத்தில் ராகுவும் 3ஆம் இடத்தில் கேதுவும் சஞ்சரிக்கிறாங்க. வருடத்தின் முதல் நாள் அன்று ராசி அதிபதி சந்திரன் 2ஆம் இடமான சிம்ம ராசியில் பூரம் நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார். பூரம் நட்சத்திரம் சுக்கிர பகவானுக்கு உரியது. இந்த சுக்கிர பகவான் கடகராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்கும் 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கும் உரியவர். அதன் அடிப்படையில் கடகராசிக்காரர்களுக்கு ஆண்டின் துவக்கம் சிறப்பானதாக இருக்கும். சுகஸ்தானத்திற்குரிய சுக்கிர பகவானின் பூரம் நட்சத்திரம் ஆண்டின் முதல் நாள் அன்னைக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் பயணம் செய்வதனால நிறைய கடகராசிக்காரர்கள் இந்த ஜனவரி மாதத்தில் வண்டி வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். பழைய 2 வீலர் அல்லது 4 வீலர் கொடுத்துட்டு உயர் ரக வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான சந்தர்ப்பங்கள் உருவாகும். தொழில், உத்தியோகம் மற்றும் வியாபாரம் எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா ஆண்டின் துவக்கத்துல கடகராசிக்கு தொழில் ஸ்தானத்திற்குரிய செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறாரு. குரு பகவான் 10ஆம் இடத்துல இருக்காரு. 2024 ஏப்ரல் மாதம் வரை நிறைய கடகராசிக்காரர்களுக்கு தொழில், உத்தியோகம் மற்றும் வியாபாரத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். குருவின் பார்வை 6ஆம் இடத்துல இருக்கு. செவ்வாயும் 6ஆம் இடத்துல இருக்காரு. 8ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பதனால உத்தியோகம் செய்யும் இடத்தில் பாலிடிக்ஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஜாப் செக்யூரிட்டி இல்லாத ஒரு நிலை உருவாகலாம். செய்யும் உத்தியோகத்தில் ஒரு பிடிப்பே உங்களுக்கு இருக்காது. ஏதோ வேலைக்கு போறோம் வரோம் அப்படின்ற மனநிலை தான் இருக்கும். இதற்கு காரணம் அஷ்டமஸ்தானத்துல சனி பகவான் முழு ஆட்சி பலத்துடன் இருக்காரு. 8க்குரியவர் 8ஆம் இடத்துல ஆட்சி பலத்துடன் இருப்பதனால மனதில் நிறைய குழப்பங்கள் ஏற்படும். இருக்கிற வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போகலாம்ன்ற எண்ணம் தீவிரமாக இருக்கும். ஆனால் அப்படி செய்ய வேண்டாம். 8ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாலே கொஞ்சம் நெகட்டிவான தாட்ஸ் வரும். கொஞ்ச நாளைக்கு நீங்க அந்த வேலையை விட வேண்டாம். இன்னொரு புதிய வேலை கிடைச்சதற்கு பிறகு நீங்க பழைய வேலையை டிராப் பண்ணலாம். தொழில் மற்றும் வியாபாரம் செய்யறவங்களுக்கு போட்டிகள் கொஞ்சம் அதிகமாக காணப்படும். தொழிலில் ஒரு மந்த நிலை உருவாகும்.
உருவாகும். ஏன்னா 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானின் பார்வை 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் பதிவதனால பணவரவு ஓரளவிற்கு இருந்தாலும் கூட அந்த பணம் கையில் தங்காத நிலை உருவாகும். 7.5 சனியை காட்டிலும் இந்த அஷ்டம சனி தாங்க மனதிற்கு நிறைய கவலைகளையும் மன உளைச்சலையும் கொடுக்கும். 2024 ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு அஷ்டம சனியின் தாக்குதலிலிருந்து கொஞ்சம் உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும். ஏன்னா குரு பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கு பெயர்ச்சியாகிறார். அவருடைய பார்வை 3, 5, 7 ஆகிய இடங்களில் பதியுது. 3ஆம் இடத்துல கேது பகவான் இருக்காரு. மேலும் குருவின் பார்வையும் கிடைப்பதனால மனதில் தைரியம், தன்னம்பிக்கை பெருகும். தொழில், உத்தியோகம், வியாபாரம்னு எதுவாக இருந்தாலுமே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எதிர்பாராத நிறைய பயணங்கள் உங்களுக்கு அமையும். 2024 மே மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை நிறைய பயணங்கள் நீங்க செய்வீங்க. அந்த பயணங்கள் உங்களுக்கு ஆதாயங்களை கொடுக்கும். அடுத்ததாக திருமணம்னு வரும்பொழுது அஷ்டமஸ்தானத்துல சனி பகவான் இருப்பதனால வரன்கள் அமைவதில் நிறைய தடைகள் ஏற்படும். வரன்கள் முடிகிற ஸ்டேஜுக்கு வந்து சில காரணங்களால் தடைப்பட்டு நிற்கும். 2024 மே மாதத்திற்கு பிறகு இந்த நிலையில் ஒரு மாற்றம் ஏற்படும். 7ஆம் இடமான களத்திரஸ்தானத்திற்கு குருவின் பார்வை கிடைப்பதனால மனதிற்கு பிடித்த வரன்கள் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மேலும் 5ஆம் இடத்திற்கும் குருவின் பார்வை கிடைப்பதனால காதல் வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கும் அந்த காதல் திருமணத்தில் முடிவதற்கான சந்தர்ப்பங்கள் உருவாகும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்துக்கிட்டு இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு 2024 மே மாதத்திற்கு பிறகு அதற்கான நல்ல செய்திகள் வரும். குழந்தை ஸ்தானத்திற்கு குருவின் பார்வை கிடைப்பதனால நீங்க ட்ரீட்மெண்ட் ஏதாவது எடுத்துக்கிட்டு இருந்தாலும் அதற்கான நல்ல பலன்கள் கிடைக்கும். கடகராசிக்காரர்களின் குழந்தைகளுடைய கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வெளியூர் மற்றும் வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் அதற்கான நல்ல சந்தர்ப்பங்கள் உருவாகும். அடுத்ததாக மாணவர்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா ஆண்டின் துவக்கத்தில் 5ஆம் இடத்தில் புதன் இருப்பதனால அவர்களுடைய கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். புத்தி கூர்மையும் ஞாபக சக்தியும் பெருகும். நினைத்த படிப்பை எடுத்து படிப்பாங்க. அவங்க விரும்பிய காலேஜ்லயே அவங்களுக்கு சீட் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. அஷ்டமஸ்தானத்தில் இருக்கும் சனி பகவான் 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்தை பார்ப்பதனால மாணவர்கள் பேச்சில் கவனமாக இருக்கணும். 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தையும் குறிப்பதனால குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்கள் கிட்ட பேசும் பொழுது பேச்சில் அதிகமான கவனம் இருக்கணும். ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போலவே கடகராசிக்காரர்கள் அதிகமாக உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள். இந்த நேரத்தில் 2ஆம் இடத்திற்கு சனியின் பார்வையும் கிடைப்பதனால எதை பேசுவதாக இருந்தாலும் பலமுறை யோசித்து பேசணும். யாரையும் நம்பி ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவது கொஞ்சம் கடினமாக இருக்கும். அதனால முடிந்தவரை எந்த வாக்குறுதிகளையும் நீங்க கொடுக்காதீங்க. 2ஆம் இடம் தனஸ்தானத்தையும் குறிக்குதுங்க. வலிமையான சனியின் பார்வை 2ஆம் இடத்திற்கு கிடைப்பதனால பணம் தொடர்பான விஷயங்களில் மிகவும் கவனமாக இருக்கணும். திடீர் செலவுகள், வீண் மருத்துவ செலவுகள்னு தொடர்ச்சியாக செலவுகள் கொஞ்சம் வந்துகிட்டே இருக்கும். நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ பணத்தை கொடுக்கும் பொழுது கொஞ்சம் யோசிச்சு நீங்க கொடுங்க. அடுத்ததாக உடல் ஆரோக்கியம்னு வரும்பொழுது அஷ்டம சனி நடப்பதனால உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அதிகமான கவனத்தை நீங்க எடுத்துக்கணும். முதல் விஷயம் செல்ஃப் மெடிகேஷனை நீங்க தவிர்த்திடுங்க. சின்னதாக உடல்நிலையில் பாதிப்புகள் இருந்தாலும் உடனடியாக மருத்துவரை நீங்க அணுகணும். வயிறு மற்றும் கால் தொடர்பான சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மூட்டு வலி, ஜாயிண்ட் பெயின் போன்ற எலும்பு தொடர்பான பிரச்சனைகளும் அவ்வப்போது வந்து நீங்கும். கடகராசி பெண்களுக்கான சிறப்பு பலன்கள் ஏதாவது இருக்கான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இருக்குங்க. 2024 மே மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் வரை இருக்கும் அந்த காலகட்டத்தில் நிறைய கோவில்களுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. குலதெய்வ வழிபாட்டையும் செய்வீங்க. 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல குரு பகவான் இருப்பதனால வீட்டிற்கு தேவையான வீட்டு உபயோக பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களுடைய குழந்தைகளின் கல்வி மற்றும் செயல்களால் மனதிற்கு மகிழ்ச்சி ஏற்படும். குடும்ப உறுப்பினர்களுடன் நீண்ட தூரம் சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகளும் உருவாகும். அடுத்ததாக பரிகாரம்னு வரும்பொழுது திங்கட்கிழமை தோறும் சிவபெருமானுடைய அபிஷேகத்திற்காக பசும்பால் நீங்க வாங்கி கொடுங்க. பிரதோஷ காலத்துல சிவபெருமானை நீங்க தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க திங்கட்கிழமை அன்று திருப்பதிக்கு சென்று பெருமாளை நீங்க தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. அடுத்த மிக மிக சூட்சமமான பரிகாரம், ரோட் சைடுல இருக்கிறவங்க மற்றும் தாகமாக இருக்கிறவங்களுக்கு நீங்க தண்ணீர் பாட்டிலை வாங்கி கொடுங்க. கடகராசிக்காரர்கள் எந்த அளவிற்கு நீங்க தண்ணீர் தானம் செய்றீங்களோ அந்த அளவிற்கு நன்மைகள் பல மடங்காக உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் அஷ்டம சனி நடக்கிறதுனால நிறைய பேருக்கு நீங்க தண்ணீர் தானம் செய்யுங்க. நீங்கள் நினைத்த காரியம் அனைத்தும் மிகப்பெரிய வெற்றியில் முடியும். கடகராசிக்காரர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்ததாக ஒரு சின்ன தகவல். இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அவர் மைண்ட் சோல்ஜர் தாங்க நம்ம சேனலுடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி. ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. புதியதாக பார்க்கறவங்களுக்காக இன்னொரு முறை நான் சொல்றேன்.
சொல்றேங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருமே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள், ஷார்ட் வீடியோஸ் மற்றும் போட்டோஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேலும் நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், மொத்தம் 3 சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மைண்ட் சோல்ஜர், டிவைன் ரூட் மற்றும் கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன். இந்த 3 சேனல்கள்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான வீடியோஸோட லிங்கையும் இப்போ இன்ஸ்டாகிராம்ல நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ நீங்க ஏதாவது முக்கியமான வீடியோஸ் மிஸ் பண்ணியிருந்தா கூட அதுல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா சிம்ம ராசிக்கான புத்தாண்டு பலன்களுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.